மைக்ரோ கண்ட்ரோலர் விஸ் மைக்ரோ ப்ராசஸர். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், வாஷிங் மிஷின் சொல்லலாம். ஓகே, நான் ப்ரீவியஸாக என்ன சொன்னேன், எம்பெடட் சிஸ்டம் என்னன்னா வாஷிங் மிஷின் ப்ளஸ் லேப்டாப் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் செப்பரேட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன, வாஷிங் மிஷின் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா வாஷிங் மிஷின் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடக்கும். ஆனால் மைக்ரோ ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் நமக்கு ஒர்க் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்துங்க. உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் என்ன பண்ணலாம், சாட் பண்ணும்போதே என்ன பண்ணலாம், ஃபோன் கால் பேசலாம். அதுமாதிரி சாங்ஸும் கேட்கலாம், சாட் பண்ணும்போதே சாங்ஸும் கேட்கலாம். அப்போ அட் டைம் என்ன மல்டிபிள் ஒர்க், நம்ம 2 ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியுதா? அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எக்ஸாம்பிள் தெளிவாக சொல்லணும்னா உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கோ இல்லை உங்களுடைய ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வீடியோஸோட சவுண்டை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே வந்து நம்மளோட மைக்ரோ ப்ராசஸரில் முடியும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, அப்படி நம்மளால் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன சொல்லலாம், 8051 Atmega 328 PIC 16F877A STM32 இது எல்லாமே என்ன சொல்லலாம் மைக்ரோ கண்ட்ரோலர்.